சங்கீதம் 86 11 13 வரை சீக்கிரம். சங்கீதம் 86 வாசிங்க. 86 11 13 வரை. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை நான் இதே தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் பயந்திருக்கணும், ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள்ளே நடக்கணும். இந்த 2 வசனமும் அதே தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது வார்த்தையில நடப்பேன். உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி வழியை எனக்கு போதியும், வெளிச்சத்தை எனக்கு தாரும். ஒரு பானை ஓட்டை வந்துட்டுனா இருட்டில் வச்சு ஓட்டையை கண்டுபிடிச்ச முடியாது. வெளிச்சத்துக்கு வரணும், இயேசுகிட்ட வரணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடு, ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு உபத்திரவம், இல்லை ஒரு தூக்கம் வருது, ஒரு சோர்வு வருது, ஒரு அசதி வருது, இயேசுகிட்ட வரணும். அவருடைய வழியை கடைபிடிச்சணும். அவருடைய வழியை போதிக்கிறவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. வாசி 11 ஒருக்கோட வாசி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்றுத்தாரும். உமது அப்போ ஆண்டவர் வழியை யார் கற்று தருவா? நமக்கு ஒரு பாடு வந்திருக்கு, உபத்திரம் வந்திருக்கு, ஒரு இருட்டு வந்திருக்கு, ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கை வந்திருக்கு. இந்த 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 ஆண்டவருடைய வழியை யார் காட்டி தருவா? ஆண்டவருடைய வழி எங்கே இருக்கு? வேதத்தில் இருக்கு. வசனத்தை கற்று நமக்கு தெரியாதது நிமித்தம் தான் இருளில் போயிருக்கோம். அப்போ இந்த இருள் மாறணும்னா வெளிச்சத்துக்கு போகணும். வெளிச்சம் என்ன? யார்? இயேசுட்ட போகணும். இயேசுட்ட போகணும்னா அவர் போதிச்சு தரணும். அப்போ உங்களுக்கு யார் போதிச்சு தருவா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆராதனை குறித்து, ஆண்டவருடைய ஜெபங்களை குறித்து, ஆண்டவர் தருகிற தரிசனங்களை குறித்து, ஆண்டவர் உங்களுக்கு தந்த போதகர்களை குறித்து, ஆண்டவராகிய தேவனும் தந்த வெளிச்சத்தை குறித்து வசனத்துக்கு பயம் வேணும். ஆமே. எப்ப பயம் மாறுதோ நிர்விசாரம் வரும். நிர்விசாரம் வருதோ வாயில வார்த்தைகள் குழப்பம் பெற்றதோ குடும்பத்தில் குழப்பம் பெற்றும். ஆமென். ஹல்லேலூயா. 11வது வசனத்தை வாசிங்க, இனி புரியும். ஆண்டவரே, உமக்கு வழியை உமக்கு பிள்ளை மூலமாக எனக்கு போதியும். உமது அந்த பிள்ளை சொல்லிதார சத்தியத்தில் நான் நடப்பேன். நான் உம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இருதயத்தை ஒருமுகப்படுத்தாத ஜபம், இருதயத்தை ஒருமுகப்படுத்தாத வேதம் வாசிப்பு, இருதயத்தை ஒருமுகப்படுத்தாத எந்த காரியத்தினாலும் இயேசுட்டண்டு ஒரு சுக்கு கூட பெற முடியும்.